வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ ஹாட்டா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு டாபிக். இந்த பெண்களுக்கான உரிமை தொகை மற்றும் முதியோர்களுக்கான உதவித்தொகையில வந்திருக்க புதிய அப்டேட்ஸ் பத்தி தான். இந்த திட்டங்கள் பத்தின முழுமையான விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். சில நேரங்கள்ல அரசாங்க திட்டங்கள் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, ரொம்ப சிம்பிளாகவும் நேரடியாகவும் இந்த திட்டங்களை புரிஞ்சுக்க இந்த வழிகாட்டி உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். சரி, நேரடியாக விஷயத்திற்குள் செல்வோம். 2700 ரூபாய். சமீப காலமா நியூஸ் பேப்பர்ல இருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் எங்க திரும்பினாலும் இந்த நம்பர் தான் நம்ம பாக்குறோம். ஒட்டுமொத்த மாநிலத்தோட கவனத்தையும் ஈர்த்திருக்கிற இந்த முன்மொழியப்பட்ட புதிய மாதாந்திர உதவித்தொகை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற மேட்டர் என்ன? அதைத்தான் நாம இன்னைக்கு முழுமையாக அலசப் போகிறோம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? முதலாவது, இந்த புதிய நலத்திட்டங்கள் என்னென்ன? ரெண்டாவது, யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்? மூணாவது, இதுல இருக்கிற நிதி மற்றும் அரசியல் சவால்கள் என்ன? கடைசியா, எந்த விதமான தாமதமும் இல்லாம பணத்தை பெற நாம இப்பவே தயாரா வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன? இதையெல்லாம் தான் பார்க்க போறோம். முதல்ல பகுதி 1. புதிய திட்டங்கள் என்னென்ன? 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக மாறியுள்ள அந்த மாற்றம். முந்தைய அரசோட 1000 ரூபாய் திட்டத்திலிருந்து இப்போ முன்மொழியப்பட்டிருக்கிற 2500 ரூபாய் திட்டத்துக்கு மாறி இருக்கிற அந்த மிகப்பெரிய மாற்றத்தின் பின்னணியை நாம கட்டாயம் பார்க்கணும். உங்களுக்கே தெரியும், முந்தைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல மாசம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டுச்சு. அதுல பெருசா எந்த வயது வரம்பும் இல்லாத காரணத்தால சுமார் 1.31 கோடிக்கும் அதிகமான பெண்கள் அதனால பயனடைஞ்சாங்க. ஆனா புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள மதிப்புமிகு மகளிர் திட்டத்துல அந்த தொகை அப்படியே 2500 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. செம லாபம் தானே? ஆனா இங்கதான் ஒரு நிபந்தனை இருக்கு. 21 முதல் 60 வயது வரை உள்ளவங்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும்னே ஒரு கடுமையான வயது வரம்ப கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய மாற்றம்தான். அடுத்து பகுதி 2. யாருக்கெல்லாம் இந்த பலன்கள் கிடைக்கும்? உங்களோட வயதும் வேலையும் உங்களோட அரசு பலன்களை எப்படி தீர்மானிக்குதுன்னு பாப்போம். உங்களோட வயதும் உங்க குடும்பத்தோட வேலையும் தான் உங்களுக்கான அரசு பலன்களை துல்லியமாக தீர்மானிக்கிறது. இத கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். 21 முதல் 60 வயதுக்குள் இருக்கிற தகுதியான பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய் கிடைக்கும். சரி, அப்போ 60 வயதை தாண்டிய முதியோர்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறீங்களா? அவங்களுக்கு முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாசம் 3000 ரூபாய் கிடைக்க போகுது. ஏன் 60 வயசை தாண்டியவர்களை 2500 ரூபாய் திட்டத்துல சேர்க்கலன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிம்பிளா சொல்லும்னா அவங்களுக்கு இதை விட கூடுதலான தொகை கிடைக்க போகுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரொம்ப கடுமையான விதிமுறைகள். ஒரு குடும்பத்துல 2500 ரூபாய் மகளிர் திட்டமும் வாங்கிட்டு 3000 ரூபாய் முதியோர் திட்டமும் ஒரே நேரத்துல வாங்கவே முடியாது. அதாவது ஏதாவது ஒரு திட்டத்துல தான் பலன் பெற முடியும். அதே போல மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள், அப்புறம் அவங்களோட கணவன் அல்லது மனைவி, இவங்களுக்கு இந்த திட்டங்கள்ல என்ன பலனும் கிடைக்காதுன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. சரி, இதற்கெல்லாம் அடிப்படையான தகுதி எது? வேறென்ன? நம்ம ரேஷன் கார்டு தான். உங்ககிட்ட PHH அப்படின்னு சொல்ற முன்னுரிமை குடும்ப அட்டை, AAY எனப்படும் அந்தியோதயா அன்ன யோஜனா, அப்படி இல்லைன்னா NPHHன்னு சொல்லப்படுற முன்னுரிமை ஏற்ற குடும்ப அட்டை, இந்த 3ல ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்தாலே போதும், இந்த நிதி உதவி திட்டங்களுக்கு நீங்க அடிப்படையான தகுதியை பெறுவீங்க. அடுத்ததா பகுதி 3. நிதி மற்றும் அரசியல் சவால்கள். பட்ஜெட்டுகளையும் வாக்குறுதிகளையும் அரசாங்கம் எப்படி எதிர்கொள்கிறதுன்னு பாப்போம். எந்த ஒரு பிரம்மாண்டமான திட்டமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி சில பிராக்டிக்கலான சவால்கள் இருக்கதான் செய்யும் இல்லையா? இதை நாம முற்றிலும் நடுநிலையான பார்வையோட இப்போது அலசுவோம். 2023 செப்டம்பர் மாசம்தான் அந்த 1000 ரூபாய் திட்டம் முதல்ல தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மே மாசத்துல நடந்த ஆட்சி மாற்றம், அப்புறம் அதை தொடர்ந்து நடக்கிற இடைக்கால நிர்வாக சூழல்கள் காரணமா நிதியை விடுவிக்கிறதுல இப்போ சின்னதா ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு. இப்போதைக்கு அதிகாரிகளோட நிதி தணிக்கை, அதாவது ஃபைனான்ஷியல் ஆடிட் நடந்துகிட்டு இருக்கு. அது முடிவடைஞ்ச பிறகுதான் எதிர்கால பட்டுவாடாக்கள் எந்த தடையும் இல்லாம சீராக நடைபெறும். இந்த நிதி சவால்களை பத்தி பேசும்போது முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவங்க சொன்ன ஒரு கருத்தை நாம கவனிக்க வேண்டியது அவசியமாகிறது. பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்குவது கடினம். புதிய அரசு குறைந்தபட்சம் அந்த 1000 ரூபாயையாவது தொடர்ந்து வழங்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் நிலவும் நிதிச்சுமை மற்றும் நடைமுறை சிக்கல்கள் குறித்த ஒரு யதார்த்தமான கவலையை பிரதிபலிக்கிறது. நம்ம எந்த சார்புமின்றி பார்த்தோம்னா புதிய அரசாங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிதிச்சவால் இதுங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம அனைவர் முன்னாடியும் நிற்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுதான். ஒவ்வொரு மாசமும் பல லட்சம் பெண்களுக்கு 2500 ரூபாயும் முதியவர்களுக்கு 3000 ரூபாயும் கொடுக்கறதுனா அது சாதாரண விஷயம் கிடையாது. பல கோடிகள் செலவாகும். அரசாங்கத்தோட தற்போதைய பட்ஜெட்ல இந்த மாபெரும் செலவினங்களை சமாளிக்க உண்மையிலே இடமிருக்குமா?
தற்போது நடந்து வர்ற அந்த விரிவான நிதி தணிக்கைகளுக்கு பிறகு அரசாங்கம் எடுக்கப் போற முடிவுகள் தான் இதுக்கான துல்லியமான விடையை நமக்கு தரும். ஓகே, பகுதி 4 தேவையான ஆவணங்கள் என்னென்ன, நாம் இப்போவே செய்ய வேண்டிய ஆயத்த பணிகள். இதுதான் இந்த விளக்கத்தோட மிக முக்கியமான ரொம்பவே பிராக்டிக்கலான பகுதி. எதிர்காலத்துல பணம் எந்த தடையுமின்றி வரணும்னா நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் டிபிடி, அதாவது நேரடி பலன் பரிமாற்றம். சிம்பிளா சொல்லணும்னா அரசாங்கம் கொடுக்கிற பணம் எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாம நேரடியா உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்து சேரும் ஒரு பாதுகாப்பான சிஸ்டம் இது. இந்த சிஸ்டம் பக்காவா வேலை செய்யணும்னா உங்களோட பேங்க் அக்கவுண்ட் எந்த பிழையுமின்றி ரெடியா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நான் சொல்ற கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட் ஆக்டிவா இருக்கா? அது உங்களோட ஆதார் நம்பர், அப்புறம் இப்போ நீங்க யூஸ் பண்ற மொபைல் எண்ணோட சரியா இணைக்கப்பட்டிருக்கா? எல்லாவற்றிற்கும் மேல வங்கிக் கணக்குல தேவையான குறைந்தபட்ச இருப்பு தொகைய, அதாவது மினிமம் பேலன்ஸ நீங்க பராமரிக்கிறீங்களா? ஏன்னா பலருக்கும் பணம் வராம நிராகரிக்கப்படுறதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த ஆதார் இணைக்கப்படாததும் மற்றும் மினிமம் பேலன்ஸ் இல்லாததும் தான். இத உடனே சரி பார்த்துக்கோங்க. அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததும் கடைசி நேரத்துல பதற்றப்படாம இருக்க இப்போவே ஒரு ஃபைலை எடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் ஆதார் கார்டுகள், ஆதாருடன் இணைக்கப்பட்ட பேங்க் பாஸ்புக், கரண்ட் பில், அப்படி இல்லனா சொத்து வரி ரசீது மற்றும் வருமானச் சான்றிதழ் அல்லது செல்ஃப் டிக்ளரேஷன் எனப்படும் தன் அறிவிப்பு படிவம். இது எல்லாமே உங்ககிட்ட இப்போவே தயாரா இருக்கணும். சரி, ஆவணங்களையெல்லாம் ரெடியா வச்சிட்டோம். அடுத்து என்ன பண்றது? இந்த 3 சிம்பிளான ஸ்டெப்ஸா ஃபாலோ பண்ணுங்க. 1. புதிய அரசாங்கம் புதிய லோகோ மற்றும் புகைப்படங்களுடன் வெளியிடும் அதிகாரப்பூர்வமான புதிய அப்ளிகேஷன் ஃபார்முக்காக காத்துருங்க. 2. அந்த படிவம் வந்ததும் அதுல உங்க ஆதார், பேங்க் மற்றும் ரேஷன் விவரங்களை எவ்வித பிழையுமின்றி துல்லியமாக பூர்த்தி செய்யுங்க. 3. நாம ஏற்கனவே தயார் செஞ்சு வச்சிருக்கிற ஆவணங்களோட ஜெராக்ஸ் காப்பிகளை அதனுடன் இணைத்து அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிச்சிடுங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இறுதியாக ஒரு முக்கியமான சிந்தனையோட இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். அரசியல் களத்துல எழும் இந்த பிரம்மாண்டமான வாக்குறுதிகள் நமது மாநில பட்ஜெட்டோட கடுமையான யதார்த்த நிலைமைகளுடன் நிஜத்துல ஒத்துப்போகுமா? நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பழைய 1000 ரூபாய் வந்தாலும் சரி அல்லது புதிய 2500 ரூபாய் வந்தாலும் சரி, உங்க ஆவணங்கள் பக்காவா இருந்தா மட்டும்தான் பணம் எந்த தடையுமின்றி உங்க கைக்கு வந்து சேரும். எனவே எந்த அரசாங்க முடிவிற்கும் தயாராக இருங்க. உங்க ஆவணங்களை சரியா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.